ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இந்த வீடியோவில் உங்கள் பர்சன் வந்து என்ன இன்டென்ஷனோட உங்ககிட்ட பழகுறாங்க, அதாவது அவங்க என் எதுக்காக அவங்க கூட பழகுறாங்க, இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். காண்டாக்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, காண்டாக்டில் இருக்கவங்களும் சரி, நோ காண்டாக்டில் இருக்கவங்களும் சரி, ஒன் சைடு ஆர் சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க, கமிட் கொடுக்காம பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் பொருந்தும். பட் கலெக்டிவ் ரீடிங் யாருக்கு மேக்ஸிமம் ரெசனேட் ஆகுதுன்னு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் கண்டினியூவாக பாருங்கள். மற்றவங்க விட்டுடலாம். இல்லை ஒரு சில போர்ஷன் மட்டும் ரெசனேட் ஆகும், மற்றது ரெசனேட் ஆகாது. ரெசனேட் ஆகுறத மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. அவங்கள நினச்சிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, கார்ட்ஸை ஷஃபல் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட பழகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க நிஜமாவே என்ன காரணத்துக்காக பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கார்ட்ஸ் எல்லாம் ஷஃபல் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம பார்க்கலாம் அவங்க வந்து என்ன ஃபீலிங்கில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க இல்லை பழகுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்க வந்து உங்கள் கூட இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்காங்க. அது நீங்கள் அவங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல தைரியம்னு கூட சொல்லலாம். அதாவது அவங்க ஏதாவது உடஞ்சி போயிருந்தா, இல்லை வந்து சம்டைம்ஸில் வந்து யாருமே எதுக்கும் ஹெல்ப் பண்ண இருக்க மாட்டாங்க. அந்த டைம் நீங்கள் நிறைய ஹோப்ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க உங்களை அந்த ஸ்டேஜில் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் இருந்தால் அவங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன் நீங்கள் ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவங்க கூட இருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். நீங்கள் அந்த அளவுக்கு அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. அவங்க அதனால கூட அவங்க உங்ககிட்ட இருக்காங்க. அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு இல்லை, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாவது அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கும். அதுக்காக தான் வந்து அவங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள ஓகே, அவங்க சம்டைம்ஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ்லேயும் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி இஷ்யூஸ்னால் ஏதாவது வந்து ஃபேமிலி பேர்டன் வச்சுக்கோங்களேன். கடன் மட்டும் கிடையாது, ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓவர்லோடு அந்த மாதிரி இருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு, அது மணி விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட தாட்டாக இருக்குது. ஸோ வந்து அவங்க அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வந்து இந்த சின்ன பிள்ளைத்தனமான பிஹேவியர் தான் இருக்கும். மேக்ஸிமம் மனசுலேயே வச்சுக்கிறது, நிறைய எதுனாலும் மனசுலேயே வச்சுக்கிறது, அந்த மாதிரி குணம் தான் அவங்களுக்கு இருக்கும். பட் வந்து இருந்தாலும் அந்த டைமில் அவங்க சம்டைம்ஸ் அந்த மிஸ் ஆகிற டைமில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஹோப் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி அதான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால கூட அவங்க அந்த எமோஷனல் சப்போர்ட்டுக்காக அவங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் சில பேருக்கு வந்து அவங்க பர்சன் வந்து உங்ககிட்ட ஃபினான்ஷியலாக ஏதாவது சப்போர்ட் கேட்குறதுக்கும் கேட்டிருப்பாங்க, இல்லை கேட்குறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூவர் வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் மேபி அவங்கள விட ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்ல இடங்கிறது பார்த்துட்டு இருக்கவங்க அவங்கள விட கொஞ்சம் மெச்சூரிட்டியான பர்சனாக இருக்கிறதுக்கும், இல்லை நீங்கள் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியான அட்வைஸ் சொல்லக்கூடிய ஓகே எல்டர் அவங்களோட கொஞ்சம் ஒருவேளை 1 இயர் ஆர் 2 இயர் கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்களோட கொஞ்சம் ஸ்டேபிளாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற நிலமையில இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் குட் அட்வைசர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், உங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது கூட சில டைம் வந்து உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வித்தியாசமான வைக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட சம்டைம்ஸ் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் அவங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களும் கொடுத்துருப்பீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குது அது 2வது விஷயம். நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நிறைய சமயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க வியூவருக்கு வந்து உங்களுக்கே வந்து டவுட் இருக்கும். அவங்க வந்து இதுக்காக தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டவுட் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த டவுட் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து தேவைக்காக தான் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது. பட் உங்கள் பர்சனோட எனர்ஜி அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. அவங்க வந்து ஒரு மாதிரி
ஏமாத்துற மைண்ட் செட்டில் அவங்க இல்லை. அவங்களோட நிலைமை வந்து கொஞ்சம் சரியில்லை. அண்ட் இந்த நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் பர்சன் வந்து உங்களை வந்து தேவைக்காக தான் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சில மைண்ட் செட்டு, அதாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், ஒரு டாக்ஸிக்காக உங்களை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன திங்க்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவும் இருந்த மாதிரி தெரியல. அவங்க வந்து அந்த ஏதாவது வந்து உள்நோக்கத்தோடு தான் பழகுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவங்க வந்து இப்போ ஏதோ சுச்சுவேஷன் சரியில்லை, ஏதோ ஒரு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்காக உங்ககிட்ட பேசுகிறாங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து அவங்க பெரியவங்க, இன்னொரு விஷயம் அவங்க வந்து அவங்களோட சொசைட்டிக்கு பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து வியூவர் வந்து இன்னும் வந்து நம்ம இவ்வளோ செஞ்சிட்டோம், நமக்கு எதுவும் வந்து நமக்காக அவங்க எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஏமாத்துற அந்த இன்டென்ஷனில் இல்லை, அவங்க ஏதோ செய்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து அவங்க இல்லை இன்டென்ஷனாக ஏமாத்துறாங்க, இல்லை நம்மளை இன்டென்ஷனாக தான் ஏமாத்துறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இல்லை. அவங்களோட இன்டென்ஷன் உங்களை ஏமாத்துறது இல்லைன்னா வந்து எதையோ தேவைக்காக யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக இல்லை. அவங்க ஏதாவது சூழ்நிலை இப்போ மோசமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். பட் அவங்களோட இன்டென்ஷன் உங்களை ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவங்க வந்து அவங்களோட சுற்றி இருக்க சொசைட்டிக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னும் கமிட் கொடுக்கல அப்படின்னு ஏதாவது நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்காக தான் அவங்க பயப்படுறாங்க. அண்ட் இப்போது கமிட் பற்றி கேட்டிங்கன்னா அதுக்கும் அவங்க தயாராக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் வந்து பேடாக இருந்த மாதிரி தெரியல, பயப்படுறாங்க அவ்வளோதான். அவங்க சுற்றி இருக்க கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும் அதை நினச்சி பயப்படுறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் இந்த பார்த்துட்டு இருக்க வியூவர் வந்து நேரடியாகவே அவங்கக்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீ வந்து எங்கிட்ட தேவைக்காக தானே என்னை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து நேரடியாகவே சண்டை போட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயும் அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிறதுக்கு, நம்ம அவங்க அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க, சிச்சுவேஷன்ஸ்னால ஏதாவது நடந்திருக்கலாம், அதனாலேயும் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறதுக்கு நம்மளை இப்படி நினச்சிட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களோட இன்டென்ஷன் வந்து அது கிடையாது. நீங்கள் வியூவர் வந்து நேராகவே சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மக்கிட்ட இதுக்காக தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த திங்க் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு பொருள் ரீதியாகவும் அந்த மாதிரி ரீதியாகவும் தான் நம்மக்கிட்ட பழகுறாங்க அப்படின்னு நேரடியாகவே நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனாலேயும் உங்கள் பர்சன் வந்து சில டைம் டிஸ்டர்பாகவும் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு திங்கும் அவங்களோட மனசில் இருக்குது. பட் அந்த அளவுக்கு இன்டென்ஷன் மோசமாக இருந்த மாதிரி தெரியல, பயப்படுறாங்க. அண்டு உங்களோட எமோஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு, நீங்கள் ஏதாவது அடுத்த ஸ்டெப் எதிர்பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போகிறதுக்கு ஃபேமிலி ரீதியாக பயப்படுறாங்க. அண்ட் இப்போதைக்கு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இல்லை. நீங்களும் அவங்கள திட்டி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நேரடியாகவே நீங்கள் சம்டைம்ஸ் சொல்லியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்கள் பர்சன் வந்து என்ன இன்டென்ஷனோட உங்களோட பழகுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். பழகுறாங்க அவங்களோட கரண்ட் ஃபீலிங்கும் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து உங்கள் பர்சன் என்ன இன்டென்ஷனோட பழகுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அவங்களோட கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில், இல்லை உங்கள் மேலே அவங்க என்ன இப்போ ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கார்ட்ஸ் ஆல்ரெடி சஃபிள் பண்ணி எடுத்துட்டேன், நம்ம 1 by 1 பார்க்கலாம். அவங்க வந்து இப்போ என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம உங்கள் பர்சன் வந்து என்ன இன்டென்ஷனோட பழகுறாங்க ஆர் அவங்க என்ன எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இனி அவங்க கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு பார்க்கலாம். பீப்புள் டோன்ட் பிலீவ் இன் மீ. அவங்களுக்கு யாரும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. அந்த டைம் நீங்கள் அவங்களுக்கு ஹோப் கொடுத்துருப்பீங்க, அவங்க கூட நின்றுருப்பீங்க. அதாவது ஒருத்தங்களும் துணையாக நிற்கலை, அந்த டைம் நீங்கள் நின்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ நீட் டு ஃபிகர் அவுட் மை செல்ஃப். அதாவது உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கொடுக்க முடியாது, நீங்களும் அவங்கள தப்பாக நினச்சிருப்பீங்க, ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்களோ அந்த சில டைம் நீங்களும் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க வந்து எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு அது டைம் தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க எதுவுமே நீங்கள் ஏதாவது அவங்க வந்து நீங்கள் நம்புகிற மாதிரி அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ட்டு வியூவர் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கு இப்போது அவங்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஐ நீட் டு ஃபிகர். நான் இன்னும் வந்து அவங்க வந்து இன்னும் வந்து
இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை சுற்றி இருக்க சூழ்நிலையாக இருக்கட்டும் அதை ஃபேஸ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஐ வாஸ் ஹர்ட் பை அதான் அவங்க உங்களுக்கு உங்ககிட்ட வந்து சப்போர்ட்டுக்காக ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க உங்ககிட்ட வந்து எதுக்காக நின்றுருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நீங்களும் வந்து அவங்க வந்து நம்பிக்கை இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு சில வார்த்தைகளை விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. அதனாலேயும் அவங்க ஹர்ட்டாக இருக்காங்க. இன்னும் வந்து அந்த ஹர்ட் இருக்க தான் செய்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் சிலது நீங்களும் மற்றவங்கள மாதிரி பேசிட்டீங்களே அப்படிங்கிற ஏதோ ஒரு சின்ன ஹர்ட் வந்து அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஐ காண்ட் மேக் ஏ டிசிஷன். அவங்க ஃபிகர் அவுட் மை செல்ஃப் அந்த டைம்லேயே சொல்லிட்டாங்க, ஐ காண்ட் மேக் ஏ டிசிஷன். இப்போ அவங்களால எந்த டிசிஷனுமே எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சுற்றி இருக்க சூழ்நிலையாக இருக்கட்டும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்காலும் சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு சுற்றி இருக்கவங்களனாலையும் அவங்க கொஞ்சம் ட்ரிகராக இருக்காங்க. அண்ட் அவங்க சுச்சுவேஷன்ஸ் அவ்வளோ ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு அவங்க நீங்கள் வந்து நம்பிக்கையாக ஏற்றுக்கிற மாதிரி ஒரு டிசிஷனை அவங்க வந்து இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் யூ ஆர் டூ நைஸ், ஐ டோன்ட் டிசர்வ் யுவர் கைண்ட்னஸ். அதே சமயத்தில் உங்கள் மேலே சின்ன ஒரு கோவம் இருக்குது, நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் எந்த சமயத்தில் இருந்தாலும் மற்றவங்கள விட நீங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் திட்டிருப்பீங்க, அவங்களும் திட்டிருப்பாங்க, உங்களால் அவங்க ஹர்ட் ஆகிருப்பாங்க, அவங்களால நீங்கள் ஹர்ட் ஆகிருப்பீங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அளவுக்கு மற்றவங்க யாரும் கொடுக்கல அப்படின்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னு நீங்கள் அவங்களோட கண் பார்வைக்கு ரொம்ப நைஸ் பர்சனாக தெரியுறீங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவங்க தகுதியானவங்க தானா அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தோணுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். வில் திஸ் பெயின் ஸ்டாப் எவர் ஸ்டாப்? இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கே, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு தான் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கோத்ரூ ஆகிட்டீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்படி இல்லை. நீங்களும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கும் இப்படி கொண்டு போகிறது பிடிக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி கொண்டு போகிறாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு இதுவும் அவங்களுக்கு இப்போ இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கமிட் கொடுக்குற அளவுக்கு இப்போ அவங்க இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பட் அவங்களோட இன்டென்ஷன் பேடாக இல்லை. அவங்க வந்து ஒரு ஏமாத்துற இன்டென்ஷனோட உங்ககிட்ட பழகலை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் பார்த்தோம். கலெக்டிவ் ரீடிங். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசனேட் ஆனவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ வாட்ச் திஸ் வீடியோ. இன்னைக்குள்ள ரீடிங் ஓவர். நாளைக்கு நம்ம வேறு ரீடிங் பார்க்கலாம். ஓகே, பாய்.